A very good afternoon and welcome, children. Let me begin today's communicative English class. For the standards of students 9th as well as to the 10th standard. Okay. So in the past class we have seen communicative grammar, isn't it? ஒரு உரையாடல் நாம் நிகழ்த்துவதற்கு இலக்கணம் தேவை என்று பார்த்தோம். அந்த இலக்கணத்தில் முக்கியமாக காலங்கள் இல்லைங்களா, ஒரு செய்தி வாக்கியமோ அல்லது ஒரு வினா வாக்கியமாக இருந்தாலும் சரி, நம்ம பேசுவது என்ன வாக்கியங்கள். ஆகவே வாக்கியம் பேச வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக காலங்கள் நமக்கு சரிவர தெரிந்திருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So as usual we begin with a beautiful story, okay, from which we can strengthen your value system. இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை மதிப்பீட்டுகளை நீங்கள் உயர்த்திக் கொள்வதற்கும் அதே சமயத்தில் மதிப்பெண்கள் நீங்கள் பெறுவதற்கும் கூட இந்த கதைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு வாழ்க்கையிலே வழங்கும். ஓகே, திஸ் இஸ் தி டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி, தட் இஸ் ஹேவ் ஃபெய்த் இன் காட். கடவுள் மீது நீங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வையுங்கள். ஓகே, நெவர் பிலீவ் ஹியூமன் பீயிங்ஸ். இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சமயம் we believe human beings but we forget the God. Yeah, the God consciousness வந்து நம்ம we forget very often time. இல்லைங்களா? So this is a short story, which will insist and make you to have faith in God. Okay? So இந்த பாருங்க, இந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்கு, ஒரு ரிஷி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒரு குரு, சேஜ். Okay? And we have 5 disciples, சீடர்கள். அவருக்கு 5 சீடர்கள் இருக்கிற மாதிரி ஒரு pictorial depiction you have seen, right? So but in the story we have 2 important characters. இல்லைங்களா? ஒன்னு யாருன்னு சொன்னா குரு. குரு அப்படின்னு சொல்லும் பொழுது டீச்சர் இல்லைங்களா. இன்னைக்கு தான் நம்ம சமச்சீர் கல்விலாம் நம்ம சொல்றோம்னா, Vedic times, pre-Vedic times we had a Gurukula system of Gurukulam. That is our educational methodology, mode of learning. Okay, so one such character is a teacher and the other one is a student, disciple. Once a teacher had a disciple who used to live in a hermitage. Simultaneously we will also learn few of the vocabularies. What it means, hermitage. Hermits அப்படின்னா என்ன, நம்மளுடைய ஆசிரம சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்தியால, அது சொல்லுவாங்க பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வனப்பிரஸ்த, சந்நியாச. ராமாயணா மகாபாரதாஸ்ல கூட நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, 14 years ராமா, லக்ஷ்மணா அண்ட் சீதா 3 பேரும் என்ன பண்றாங்க, வனவாசா போறாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் ஹெர்மிட்டேஜ். ஓகேங்களா? renouncing the worldly life and going into forest to reflect on God and his life after the earth. Okay, that we call it as hermitage. It's a stage of life. Mahabharatala kuda paakrom illaya, Pancha Pandavas with Panjali, then his mother, they all goes to Vanavasa 14 years. Okay, so that is the word hermitage refers. Okay, lived in a hermitage அப்படினா ஒரு காட்டு பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆசிரம வாழ்வு. ஓகேங்களா? one day the disciple was going somewhere. அந்த குருவுடைய சிஷ்யர் என்ன பண்றாரு, டிசைபிள் என்ன பண்றாரு, ஒரு இடத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். he hasn't gone too far, வெகு தொலைவு அவர் சென்று விடவில்லை. சரிங்களா? when suddenly it started raining cats and dogs. So the next thing that you are going to see from this lesson, learn from this lesson is raining cats and dogs. What do you mean by cats and dogs? Cats அப்படினு சொன்னா என்ன, பூனைகள். dogs அப்படினு சொன்னா என்ன, நாய்கள். ஆனா idioms, phrases இதெல்லாம் நம்ம என்ன பண்ண கூடாதுன்னு சொன்னா, we should not apply or we should not take it the literal meaning. இல்லைங்களா? அதாவது அந்த வார்த்தை தரக்கூடிய அந்த அதே விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, அடைமழை பெய்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடி வெளுத்து கட்டுச்சு மழை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லைங்களா.
அது போன்ற ஒரு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல், எக்ஸ்பிரஷன். ஓகே, சோ ரொம்ப வெகு தொலைவு அவர் போகவில்லை. போகாத பொழுதே பேராம் பெருமழை பெய்கிறது, அடைமழை பொழிகிறது. ஓகே, so in this slide you have learned two things. One is hermitage, another one is raining cats and dogs. So you start practice it. Okay, இத நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? So the story continues. He returned and told his problem. Okay, this problem to his teacher. அவருடைய குருவிடத்திலே, ஆசிரியரிடத்திலே இந்த சிஷ்யனுக்கு நடந்த இந்த பிரச்சனையை அவன் வந்து சொல்கிறான். அவர் வாயிலாகவே அதை சொல்கிறார். The teacher said, அதற்கு மாற்றாக ஆசிரியர் என்ன சொல்றாரு? லிசன், இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு பாருங்க, நேர்கூற்றில் இருக்கிறது. சரிங்களா? நேர்கூற்று அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபரே பேசுவது போல அமைவதுதான் நேர்கூற்று. அயர்கூற்றுன்றது என்ன? ஒரு நபர் சொல்லியதை அடுத்தவர்கள் சொல்வது போல சொல்வதுதான் அயர்கூற்று. அயலார்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நெய்பர்ஸ். When neighbors started narrating it, we call it this as a reported speech. For example, the whole stories, எந்த ஸ்டோரி வேணா எடுத்துக்கோங்க, that falls in reported speech. Whenever you write any reports, ரிப்போர்ட்ஸ் எழுதுவீங்க இல்லையா, இப்போ ஒரு படத்தை பாக்குறீங்க, ஒரு மூவி, டாக்குமெண்ட்ரி மூவி, அதை பார்த்துட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் எழுத சொல்றாங்க. அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ், ஸ்டோரிஸ் இதெல்லாமே ஹிஸ்டரியில, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏ எழுத சொன்னாங்கன்னா நார்மலி we use always past tense because history is record of a past. புரியுதுங்களா? So therefore it is narrated in the direct speech. நேர்கூற்றில இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, you should have faith in God. That's what the statement coined by the guru, teacher. He says, கடவுள் மேல் நம்பிக்கை வை. அததான் அவர் சொல்றார். So he will save you from all of your problems. உன்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் கடவுள் உன்னை காப்பாற்றுவார். So after hearing this consoling word from the guru, the disciple started his journey. அவருடைய obeyed, கீழ்ப்படிதல், learn, then resumed அப்படின்னு சொன்னா continued, proceeded, continued. So that would the meaning, synonym for a resumed. He resumed his journey. Journey அப்படின்னு சொல்றது என்ன? பயணம். இந்த பயணத்தை அந்த சீடர் அவர் துவங்கினார். இந்த கருத்தை அவர் பெற்றுக்கொண்டு, then what happens? He kept reciting. Reciting அப்படின்னு சொன்னா என்ன? உச்சரித்தல். Pronouncing is different, reciting is different. Pronouncing is also உச்சரித்தல். அதுல இருந்து என்ன வித்தியாசப்படுது? Reciting அப்படின்னு சொன்னா சொல்லியவற்றையே சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் reciting. ராமா 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 அப்படின்னு சொன்னா அது reciting. சரிங்களா? Pronouncing அப்படின்னு சொன்னா the disciple obeyed and resumed his journey. This is pronunciation. Okay? உச்சரித்தல் என்பது வித்தியாசப்படுது பாத்தீங்களா? ஓகேங்களா? pronunciation is different, reciting is different. Okay? In the religious concept, in the arena we call it reciting. Like nama jabas, name of God and God, கடவுளுடைய பெயர்களை, திருநாமத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் we call it as nama jabas. Okay? You can also recite it at this young age, so that today many, as a counselor I come across many of the youngsters, especially school students, because of this modern technologies and scientific gadgets, they just misled, தவறான வழிகளுக்கெல்லாம் போறாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கணும், வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு சொன்னா you need this concept of God. ஓகேங்களா? கடவுள் என்ற அந்த பயம் இருக்கணும். அதே சமயத்துல நம்ம நாம ஜெபத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது அறிவியல் பூர்வமான உண்மை. our concentration is get focused. It is also enriched, our concentration. So therefore, recite the shishya, the Sida, the disciple also recited the name of God and cleared all the hurdles. Hurdles na enna? தடைக்கற்கள்,
தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கலப்பா அப்படின்னு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஹர்டல்ஸ் அப்படின்னு சொன்னா கேம்ஸ்ல கூட பார்த்திருக்கீங்களா? ஓடுவாங்க, அப்புறம் தடகள போட்டின்னு சொல்லுவாங்க. தடைகளை கடந்து எகிரி எகிரி ஓடுவாங்க. அது பேரு 15 மீட்டர்ஸ், 1200 மீட்டர்ஸ் ஹர்டல்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி தடகள போட்டி மாதிரி வாழ்க்கையில் அந்த பயணத்தில் வந்த தடைகளை எல்லாம் அந்த டிசைபிள் தூக்கி தூர போட்டுட்டு அவர் போறார் வேகமா. ஓகே, நெக்ஸ்ட் டே the teacher had to go on the same route. சரிங்களா? அந்த ஆசிரியரும் அதே வழியில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறார். அந்த சமயத்துல என்ன ஆகுது பாருங்க. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். கடவுள் மேல நம்பிக்கை வைப்பா, அவர் உன்னை எல்லா ப்ராப்ளத்துல இருந்தும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டார் குருநாதர். அது ரொம்ப ரொம்ப சுலபம், யார் வேணாலும் சொல்லலாம், நான் கூட சொல்லலாம் உங்களுக்கு. ஆனா துன்பம் வரும்பொழுது கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்றது பெரிய கஷ்டம் இல்லையா? இப்ப பாருங்க என்ன நடக்குது நம்ம குருவுக்கு அப்படின்ட்டு. when he reached a deep drain, ஆழமான நீர் உள்ள அந்த பகுதிக்கு அந்த டீச்சர் போய் நிக்கும் பொழுது he doubted because this person is so suspicious. இல்லைங்களா? வாழ்வுமா வாழ மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலையில் தன்மையில் அவர் இருக்கின்றார் அந்த குரு. So he doubted whether God would save him or not. கடவுள் என்ன காப்பாத்துவாரா இல்ல கைவிட்டுருவாரா அப்படின்னு ஒரு டவுட் அவருக்கு, சந்தேகம். The teacher got drowned. Therefore என்னாச்சு? அது கடவுள் தான் காரணமா? கிடையாது. He doubted. He has no willpower, courageousness இல்ல. அதனால he drowned. அப்படின்னு சொன்னா என்ன? மூழ்கி விட்டார். இந்த கதையில இருந்து நம்ம கற்றுப்பது என்ன பாருங்க, தான் ரெட் லெட்டர்ட் வேர்ட்ஸா இருக்கு பாருங்க. Thus doubt drowns. சந்தேகப்படுகிற பொழுது, நம்பிக்கை இல்லாத போது நம்ம என்ன ஆகிறோம்? மூழ்கி விடுகிறோம். And faith saves you. ஆனால் விசுவாசம் என்பது நம்மை வாழ வைக்கிறது, காப்பாற்றுகிறது. புரியுதுங்களா? அதனால படிக்காம கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு கடவுள் என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு வந்தா அதுவும் பலிக்காது. கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி அதற்கான தகுந்த தயாரிப்பை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா 9ஆம் வகுப்பு பாஸ் ஆவீங்க, 10ஆம் வகுப்புல இருக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நல்ல மதிப்பெண்கள் வாங்குவீங்க. சரியா? So all the best, have faith in God. Okay, so therefore I have coined, because I know people, youngsters, they doesn't like stories, with regard to moral values. இதே ஒரு தனுஷ் கதையோ இல்ல ஒரு சிவாஜி படம் இல்ல அடுத்து வர கோச்சடையான் படத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, அதோடைய கதை சுருக்கத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, you will be all attentive. ஆனா ஒரு கடவுளை பத்தியோ இல்ல இந்த மாதிரி ஒரு நாம ஜபாஸ் இந்த மாதிரி ஒரு கதைகளை பத்தி சொல்லும் பொழுதோ எந்த அளவுக்கு நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க? Because always the taste differs, இல்லையா? We like always sweet, but we always forbid bitterness. அந்த மாதிரி இது பாவக்காய் மாதிரி, பிட்டர் காட் மாதிரி கசப்பாக இருக்கும், ஆனா இது மருந்து, மெடிசினல். ஆனா திரை உலகம் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு சில கிசுகிசுக்கள் இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு விரும்புவீங்க, அது இனிப்பா இருக்கும், ஆனா அது வாழ்க்கையில் நாளைக்கு உங்களுக்கு அது இடர்பாடாகத்தான் அமையும். So with this thought, let me move into the next slide. Okay, to speak English fluently we need to exercise certain phrases. ஒரு சில சொற்களை நாம் பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். அதான் டங் ட்விஸ்டர்ஸ் சொல்றோம். உரழ்ச்சி பயிற்சிகள் என்று நாம் அதை அழைக்கிறோம் தமிழில். அது ஆங்கிலத்தில் டங் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். யாராவது செய்து பார்த்தீங்களா? அதாவது பலன் கிடைச்சதா? சோ அந்த ஒரு நிலைக்கு இப்ப நம்ம பார்க்க போகிறோம். So this is the tongue twisters today. The sixth sheep is sick.
எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ் என்ற அந்த ஓசை, எஸ் இந்த உச்சரிப்புகள் ஆங்கிலத்தில் நம்முடைய புலமையை மெருகூட்டும். ஆகவே தான் இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த 2 டங் ட்விஸ்டர்ஸ்மே இந்த உச்சரிப்பை நமக்கு கற்று தருகிற ஒரு பயிற்சியாக இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, the sixth, இந்த இடத்துல உச்சரிப்பு எப்படி வருது? sixth. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னு சொன்னா TH அப்படின்ற அந்த ஓசை எங்கெல்லாம் வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் which, அது நம்ம இத்துன்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல நம்ம இத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? நார்மலி we pronounce it as it. ஓகே, ஆனா அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி படி பாத்தீங்கன்னு சொன்னா you will find like this kind of symbol, மவுஸ் மாதிரி இருக்கும் ஒரு சிம்பிள். இது நான் உங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுப்பேன், சரிங்களா? டோன்ட் வரி. how to pronounce words. So as I told you, please buy Oxford Advanced Learners Dictionary. It may be cost around 500 rupees. Okay, you spend 1000 rupees because this materials will be very very useful throughout your life. இது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது பலனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? Please buy therefore Oxford Advanced Learners Dictionary, then Renan Martin High School English Grammar Book. சரிங்களா? இந்த ரெண்டையும் நீங்க தயவு செய்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்திலும் இருக்கு, கீயோட இருக்கு, கீ புக்கோட இருக்கு. அதெல்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 600-700 வரும். அதே சமயத்துல சிடியும் கொடுப்பாங்க டிக்ஷனரிக்கு. நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டர்ல போட்டு அதோடைய உச்சரிப்பை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சிடி உங்களுக்கு அது உச்சரிப்பை தெளிவாக ஒலிக்கும். அதே சமயத்துல இப்ப நம்ம இதுக்கு பார்ப்போம். TH அப்படின்னு வரும்பொழுது நம்ம இத்து என்று தான் நார்மலி வி ப்ரொனவுன்ஸ் as Indians. ஆனா அதனுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும் தெரியுங்களா? 2 பற்களுக்கும் இடையில நம்முடைய நாக்கு வெளியில வர வேண்டும். அதே சமயத்தில் நாக்கு கீழ்பற்கள் அந்த அடுக்கை தான் தொட வேண்டும். அதே சமயத்தில் மேலடுக்கோடு நாக்கிற்கு எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அந்த துவாரத்தில் நாம் காற்றை செலுத்த வேண்டும். அப்பொழுது செலுத்தும் பொழுது வருகிற உச்சரிப்பு தான் சரியான உச்சரிப்பு. இப்ப பாருங்க, நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. with, with, sixth, sixth. நம்ம எல்லாம் சொல்லுவோம் sixth அப்படின்னு சொல்லுவோம். It is not it. Okay, therefore please rightly pronounce so that you can speak English non-erroneously. புரியுதுங்களா? தப்பு தண்டா இல்லாம பேசலாம். The sixth, sick shakes, sixth sheep is sick. இப்ப நான் உங்களுக்கு பொறுமையாக உச்சரிச்சு காமிச்சேன். இதை போல நீங்க என்ன பண்ணணும், வேகமா உச்சரிக்கணும். எடுத்த உடனே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா. ட்ரெயின் எடுத்த உடனே 120 ஸ்பீட்ல போடுதா, கிலோமீட்டர் ஸ்பீட்ல? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தான். அதே போலவே நீங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி உச்சரித்தீர்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் புலமை பெறுவீர்கள். சரியா? 2வது எக்ஸசைஸ், swan swam over the pond. சரிங்களா? swan swam over, எல்லாம் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் கிடையாது, அது ஓவர். ஆர் சைலண்ட். ஓகே, த பாண்ட், பாண்டு அப்படின்னுவாங்க. மண்ணு கொட்டுற பாண்டு மாதிரி பாண்டு அப்படின்னுவாங்க. பாண்டுலாம் இல்ல, பாண்ட், பாண்ட். ஓகே, swan swam over the pond, swan swam over the pond. Okay, so I tell you again, as a teacher I can give you certain important informations, I can feed you with informations, but as a learner you have to practice it. அதை நீங்கள் பயிற்சி செய்தால் மட்டும்தான் அனைத்துமே சாத்தியமாக அமையும். சரியாமா? பேசாம ஆம்பளை பசங்க கொஞ்சம் கவனிங்க இந்த பக்கம். Okay, so in the past class we have seen communicative grammar.
செகண்ட் ஃபார்ம், அதாவது காலங்கள் தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சரிங்களா? காலாண்டு தேர்விற்கு முன்பு நாம் என்ன பார்த்தோம்? தனிநிலை காலங்களை பார்த்தோம். சாதாரண காலங்கள் என்றும் கூட சொல்லலாம். சிம்பிள் ஃபார்ம்ஸ், காலத்தில் சிம்பிள் ஃபார்ம்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது, தொடர் காலங்கள் இருக்கிறது. பெர்ஃபெக்ட் ஃபார்ம்ஸ், நிறைவு காலங்கள் இருக்கிறது. பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், தொடர் நிறைவு காலங்கள் இருக்கிறது. ஆக 4 விதமான பார்ட்ஸ் இருக்கிறது, பிரிவுகள் இருக்கிறது. அதில் 3 காலங்கள். ஆக 3 × 4 12 காலங்கள் இருக்கிறது. அதில் முதல் 3 காலங்கள் சாதாரண நிகழ்காலம், சாதாரண இறந்த காலம், சாதாரண எதிர்காலம். இந்த 3 காலத்தையும் நாம் எப்ப பார்த்தோம்? காலாண்டு தேர்வுக்கு முன்பு பார்த்து விட்டோம். அந்த விதிகள், how the sentence gets structured. Okay, all these things we have seen. And in the previous class, last week, we have seen continuous forms, present continuous, or else we call it even present progressive tense. How this differs, continuous and progressive? Yes, it's based on the different continents. Okay, in Europe they call it continuous. Even for example, the pioneers, British people, they use to name this tense as continuous tenses, whereas in the continent like America, they used to call these tenses as progressive tenses. Meaning is similar. Okay, தொடர்ந்து, அதுதான் progressive அப்படின்னு சொல்லுவோம். நீங்க progress report வாங்குறீங்க இல்லையா? ஒரு தேர்வு முடியும் பொழுதும் progress, எந்த அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கறீங்க இல்லையா? நானும் progress போட்டுட்டு தான் இருக்கிறேன். கழுத தேய்ந்து கட்டெரும்பான மாதிரி தொடங்கும் பொழுது நல்லா தான் இருந்தீங்க முதல் நாள். அப்புறம் போக 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 ரொம்ப நாட்டியா you people are behaving. Your parents are paying money. Have it in mind, children. Listen keenly. Okay, know the value of money, know the value of time. சரிங்களா? வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. Okay, today we are going to see நிறைவு காலங்கள், perfect tense. அந்த ஃபார்ம்ல இருக்கிற அந்த 3 காலங்களை பார்க்க போகிறோம். நிகழ்காலம், அதுதான் நிறைவு நிகழ்காலம், present perfect tense. அந்த 3வது வகைப்பாட்டில் இருக்கின்ற முதல் காலம் தான் இது. சரிங்களா? present perfect tense. Shall we see the first rule now? Rule number 1. Please write it down, children. Okay, to indicate an action. To indicate an action. இந்த வார்த்தை நீங்க repeatedly you will see it in each rules. To indicate an action. ஏன்னா காலம் என்பது என்ன? ஒரு செயலை குறிப்பிட்டு காட்டுவதற்கு. அதான் சொல்றாங்க to indicate an action that is completed in the immediate past. என்னடா இது, நிகழ்காலம் நடத்துறாங்க ஆனா இறந்த காலத்தை ஏன் சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சரியா? ஏன்னா இது நிறைவு நிகழ்காலம். அந்த வார்த்தையிலே பாருங்க, நிறைவு. நிறைவுன்னு சொன்னா என்ன? இறந்த காலம். புரியுதுங்களா? நிகழ்காலத்துக்கும் இதுல பாஸ்ட் டென்ஸ்னு வந்திருக்குது. இதுதான் விதி. சரிங்களா? விதி, ஃபேட் கிடையாது, ரூல். விதி நம்ம 2 சொல்லுவோம். என் தலை விதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இது ஃபேட் கிடையாது, இது ரூல். ஏ ஏன் இப்படி இருக்குது? 2 கோடு போட்டு இடையில ஒரு கோடு போடுறாங்களே ஏ, அந்த கோடைய மேல 2யும் கோபுரம் மாதிரி போடாம பிரிச்சு வச்சா எப்படி ஹெச் ஆகுது? விதி. சரிங்களா? This is how the grammar, this is how the letters are formed. சரிங்களா? Therefore we need to follow it. ஆக to indicate an action என்று சொல்கிற பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு செயலை நாம் குறிப்பிடுகிறோம். அந்த செயல் எப்படிப்பட்ட செயல்? சற்று முன்பு முடிந்த செயல். அதுதான் immediate past. completed அப்படின்னு சொன்னா முடிந்த. immediate pastனா என்ன? சற்று முன்பு முடிந்த ஒரு செயல். சரிங்களா? இப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இங்க he has just gone out.
I have just finished the storytelling. இப்பொழுது ஒரு கதையை சொன்னேன் உங்களுக்கு நான். Have faith in God. அந்த கதையை நான் எப்ப முடிச்சேன்? 10 வருஷம் முன்னாடி முடிச்சேனா? நோ நோ நோ, இம்மீடியட் பாஸ்ட். சற்று முன்பு நான் முடித்தேன். அதற்கும் சற்று முன்பு நான் எதை முடித்தேன்? டங் ட்விஸ்டர்ஸ், நான் உணர்ச்சி பயிற்சிகளை நான் முடித்தேன். I have just completed tongue twisting exercises. புரியுதுங்களா? இதுதான் உங்களுக்கு பிராக்டிகலா நான் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டுகள். அதே மாதிரி பாருங்க, he has just gone out. இப்போ ஒரு மாணவர் அப்படி வெளியில போறார் அப்படின்னு சொன்னா, அப்போ நான் சொல்லலாம் he has just gone out. சற்று முன்பு அந்த வெளியே சென்ற அந்த செயல் நடைபெற்றது, அதான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? So this is what the rule number 1 states. Let's move into the rule number 2. To express past actions, கடந்த காலத்திலே இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயல், அதான் to express past actions whose effect is still there. ஒரு செயலானது நடைபெறுகிறது, அந்த செயல் நடைபெறுவது எப்பொழுது? இறந்த காலத்தில். செயலினுடைய விளைவு அது நிகழ்காலத்திலே இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம சொல்றோம். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விதி. சரிங்களா? காரணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விளைவு இருக்கும். ஒரு இடத்துல புகைந்து கொண்டிருக்கிறது, ஒரு இடத்துல பாக்குறீங்க, கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கீங்களே, இப்போ திடீர்னு ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து புகை வருது, மானிட்டர்ல இருந்து ஒரு புகை வருது அப்படின்னு சொல்லுங்க வச்சுக்க. என்ன அர்த்தம்? இப்படிதான் என் மாணவர் ஒருத்தனை கேட்ட போது, கம்ப்யூட்டர்ல யாரோ ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னான். முட்டாள்தனமான பதில், வெரி ஃபன்னி ஆன்சர். ஆனா அந்த சர்க்கியூட் ஏதோ தவறுதலாக இருந்து ஒரு மின்சாரம் தால் பொறி ஏற்பட்டு அங்க நெருப்பு வருகிறது. அந்த நெருப்பு இல்லாம கம்ப்யூட்டர் மானிட்டர்ல இருந்து புகை வருமா? வராது. அதே போலதான் இறந்த காலத்துல அந்த காசு இருக்கிறது. எடுத்துக்காட்டு, நேற்று இரவு மழை பெய்தது. பெய்யுதா? உங்க ஊர்ல பெய்யுதா? சென்னையில சிறு தூறல்கள் இருந்தது. ஓகே. ஆனா அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய விளைவு என்ன? மழை நீர், ஈரப்பதமான சாலைகள், தெருக்கள் எல்லாம் தண்ணி. ஆக செயல் நடந்தது எப்போ? நேற்று ராத்திரி. அதான் பாஸ்ட் ஆக்ஷன். அந்த பாஸ்ட் ஆக்ஷனுடைய எஃபெக்ட், விளைவு எப்ப இருக்கிறது? இன்னைக்கு இருக்குது, பிரசன்ட்ல தெரியுது. இன்னும் கூட காயாம இருக்கு, ரோடெல்லாம் தேங்கி தண்ணீர் நின்று கொண்டுதான் இருக்குது. சோ ஆகவே இந்த விதி 2 படி பார்க்கிற பொழுது இந்த எடுத்துக்காட்டு நமக்கு சால சிறந்த உதாரணமாக இருக்கிறது. He has cut his finger, it is still bleeding. விரலை கட் பண்ணிட்டு பென்சில் செய்யும் போது வெட்டி கொண்டான் என்பது கடந்த காலம், இமிடியட் பாஸ்ட், சற்று முன்பு நடந்த ஒரு இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயல். அந்த செயலுடைய விளைவு பாருங்க என்ன? கை கட் பண்ணிச்சுன்னா என்ன வரும்? என்னமா வரும்? கங்கா ஜல் வருமா? தீர்த்தம் வருமா? பிளட், ரத்தம் வரும். ஆக அந்த ரத்தம் கொட்டுறது என்பது நிகழ்காலத்தில் நடைபெறுகிறது. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய சம்பவங்கள், செய்திகளை நாம் சொல்ல இந்த காலத்தை தான் பயன்படுத்தணும். அது என்ன? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், நிறைவு நிறைவு நிகழ்காலம். சரிங்களா? ஓகே, ரூல் நம்பர் 3 அது என்ன சொல்லுது பாப்போமா?
to express that past actions whose time is not definite. The not definite அப்படின்னு சொன்னா என்ன? Definite உடைய antonyms என்ன? Indefinite. அறுதியிட்டு சொல்லப்படவில்லை. சரிங்களா? ஆக to express the past actions, கடந்த காலத்தில் இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு சில செயல்களை, அந்த செயல்களுடைய நேரம் whose time is not definite, அந்த செயல் இறந்த காலத்தில் நடந்த செயலுடைய காலம், டென்ஸ் அப்படின்றது ஒரு காலம், அந்த காலத்தையும் டைம்னு சொன்னாலும் தமிழ்ல நம்ம காலம் தான் சொல்லணும். காலம்னா நேரம் அப்படின்னு நம்ம தமிழ்ல இன்னும் சொல்லலாம், வித்தியாசப்படுத்தி காட்டலாம். சோ அந்த நேரம் என்பது சரியா தெரியல, அதான் இன்டெஃபினிட்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்டெஃபினிட், not definite அப்படின்னு சொன்னா indefinite. Therefore, you see the below given example, I never seen him getting angry. I have never seen him. I have never seen him getting angry. அவன் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆக ஒரு செயல் கடந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது, அந்த காலத்தில் நடைபெற்ற செயலினுடைய நேரம் சரிவர தெரியவில்லை. அதான் நம்ம சொல்றோம். பாத்தீங்களா? அவன் கோபப்படுவதை நான் ஒருபோதும் பார்த்திருக்கவில்லை என்று தமிழ்ல நம்ம மாற்றி சொல்லும் பொழுது, நேரம் குறிப்பிடப்படாத நிலையில கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கிற பொழுது நாம் பயன்படுத்துவது என்ன? நிறைவு நிகழ்காலம். சரிங்களா? நான்காவது விதியை நாம் பார்ப்போம். ரூல் நம்பர் 4. What it states, let's see. To denote an action, ஒரு செயலை குறிப்பதற்கு, அதான் அர்த்தம். To express an action, to define an action, or to denote an action அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன? ஒரு செயலை குறிப்பிடுகிறோம். அந்த செயல் எப்படிப்பட்டது, எப்பொழுது தொடங்கினது பாருங்க. began in the past அப்படின்னா என்ன அர்த்தம்? past action அர்த்தம். and is continuing now, கடந்த காலத்தில் தொடங்கிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்காலத்திலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் நம்ம நிறைவு நிகழ்காலத்துடைய நான்காவது விதியாக பார்க்கிறோம். பாருங்க, we have lived here for 10 years. They are still living in the same place. இப்ப பாருங்க, சத்யசாய் ஸ்கூல்ல நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 10ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, 10 வருடங்களாக படிக்கிறீங்க. ஆனா நீங்க படிச்சுட்டு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, அங்கேயே படிச்சிருக்கீங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும். அப்படின்னும் பொழுது நீங்க சொல்றீங்க, ஒரு 4 நண்பர்கள், we have studied here for past 10 years. You are also currently pursuing your 10th standard. அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க பயன்படுத்தக்கூடிய விதி என்ன? நிறைவு நிகழ்காலம். இந்த காலத்தை தான் நாம பயன்படுத்த வேண்டும். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க. I have not paid the fees yet. கட்டணம் செலுத்தவில்லை, இன்னும் கட்டணம் செலுத்தவில்லை. புரியுதுங்களா? சோ இந்த விதிகளின் மூலமாக இந்த எடுத்துக்காட்டுகளையும் ஒப்புமைப்படுத்தி பாருங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். So things will be very clear. Okay. So the last rule, rule number 5, to refer to a past action recollected at the present time. இதுல ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ரெக்கலெக்டட் அப்படின்னு சொன்னா என்ன? இப்போ கலெக்டிங் அப்படின்னு சொன்னா என்ன? பெறுதல். ரீகலெக்டிங்னா திரும்ப பெறுதல். இது இட்ஸ் a mental process. மீள் பார்வை என்று சொல்லுவோம் இல்லையா? நம்ம மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் 5th hour வந்து உட்காரும்போது மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? பிரியாணி சாப்பிட்டதே என்ன பண்ணுவீங்க? திருப்பி ரெக்கலெக்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? நீங்க ஆல்ரெடி ஒரு பொள்ளாச்சிலையோ இல்ல கோவை குற்றாலமோ போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒரு 5 வயது இருக்கும் பொழுது, திருப்பி இப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும்போது திருப்பி நீங்க அங்க கோவை குற்றாலம் போறீங்க அப்படின் பொழுது என்ன பண்ணுவீங்க? 5 வயதுல நீங்க வந்த பொழுது என்னென்ன சம்பவம் நடந்தது, எந்தெந்த இடத்துல, சோ இதெல்லாம் நீங்க ரெக்கலெக்ட் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? பிரைமரி ஸ்கூல்ல நீங்க வச்ச மரம், அதுல எழுதி வச்ச பேரு, இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ரெக்கலெக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? ரிமெம்பரிங் இஸ் டிஃபரண்ட். அந்த ரிமெம்பரிங்கே ரெக்கலெக்ட் பண்றதுன்றது இட் இஸ் yet another psychological mental process. Okay, so therefore we recollect at the present time. ஒரு செயல் இறந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயல், அந்த செயலை நம்ம என்ன பண்ணுவோம்? நிகழ்காலத்தில் அதை நினைவூட்டி பார்ப்போம். நினைவூட்டல் என்பதுதான் ரிமெம்பரிங் அர்த்தம். அதற்கு தமிழில் சரியான வார்த்தை என்னன்னு சொன்னா மீள் பார்வை. அதான் recollecting. We recollect it from our memory. WWF அந்த பையனை ஏன்டா கழுத்தை புடிச்சுன்னு இருக்கிற தம்பி, நீ பலசாலி தான், நான் ஒத்துக்கொள்கிறேன். அந்த பையனுக்கு நீ கொடுக்கிற விளைவு அதை நான் கட் பண்ணி அந்த ரத்தம் வந்த கதை மாதிரி ஆயிடுது பாரு. சொல்ல அடிச்சுனேங்கிற அந்த பையனை நல்லா விருமாண்டி மாதிரி இருக்கிற டை, அடிக்காத அந்த பையனை டை. காந்தி பிறந்த மண்ணில் வயலன்ஸ் இருக்கக்கூடாது. So I have visited all the tourist spots in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விதமான சுற்றுலா தலங்களையும் நான் கண்டு கழித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் நினைவுபடுத்தி பார்க்கிறார். அவர் சுற்றுலா தலங்கள் எல்லாத்திற்கும் சென்று வந்திருக்கிறார். என்னென்ன இருக்குது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சியில காமாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரத்துல கோயில் இருக்கு, பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கிறது. நம்ம தமிழகத்துல மலை வாழிடங்கள் இருக்கிறது, ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டார். அந்த எல்லா இடத்தையும் பார்த்து வந்து விட்டு அவர் என்ன பண்றாரு? நிகழ்காலத்தில் நினைவுபடுத்தி பார்த்துதான் இந்த சொல்லை அவர், இந்த வாக்கியத்தை அவர் உருவாக்குகிறார், உச்சரிக்கிறார். அது நமக்கு தெளிவா தெரியணும். So therefore, the fifth rule states that the person recollects the past actions in the present time. நிகழ்காலத்தில் இறந்த காலத்தில் நடைபெற்ற செயலை அவர் நினைவுறுத்தி பார்க்கும் அந்த ஒரு சூழலுக்கு நாம் இந்த காலத்தை தான் நாம பயன்படுத்த வேண்டும். அந்த காலம் என்ன? நிறைவு நிகழ்காலம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர். இப்ப இந்த காலத்தில், இந்த டென்ஸ்ல எவ்வாறாக நாம் அமைக்க வேண்டும், ஒரு வாக்கியத்தை நாம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். வாக்கியம் என்பது என்ன? சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட். இதுதான் மேஜர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மேஜர் பார்ட்ஸ் பிரெடிகேட்ல இருக்கிற முக்கியமான ஒன்று என்ன? சப்ஜெக்ட், அதோட வெர்ப் ரெண்டு இருந்தா ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு வாக்கியம் என்று சொல்ல வேண்டும் சொன்னா ரெண்டு இருக்கணும். என்ன? சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் வெர்ப் இருக்கணும். இது ரெண்டு இருந்தா அது வாக்கியம், முழுமையான வாக்கியம். சரிங்களா? இப்ப பாருங்க, அதான் இப்ப பார்க்க போறோம். பர்சன்ஸ் சிங்குலர் ப்ளூரல். பர்சன்ஸ் அப்படின்னு சொன்னா இங்க நபர்கள் கிடையாது. டோன்ட் டேக் த லிட்டரல் மீனிங் ஹியர். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதை தமிழ்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று நாம சொல்கிறோம். ஆக தன்மை என்பது என்ன? தன் அப்படின்னு நான் என்று சொல்லுவோம். எங்க ஒருமையில சொல்லுவோம் நான் என்று சொல்லுவோம். அதான் ஐ. ப்ளூரல்ல சொல்லும் பொழுது வி, நாங்கள். சரிங்களா? வெரி குட், நல்ல வேலை செஞ்சீங்க. தனியா கூப்பிட்டு உட்கார வச்சுங்க அவனை. வெரி குட். ஓகே. தன்மை ஆக நான், நாம். முன்னிலை, எனக்கு முன்பு யார் நீங்க இருக்கிறீங்க? நீங்க இருக்கீங்க. செகண்ட் பர்சன். அதுதான் தன்மைக்கு அப்புறம் முன்னிலை, யூ. நீ ஒருமையில, பன்மையில சொல்லும் பொழுது நீங்கள், ப்ளூரல். ஓகே. இப்ப பாருங்க, தேர்ட் பர்சன் படர்க்கை. அதில் தான் அவன், மூன்றாவது நபர். அவன், அவள், அது. ஆண்பால், பெண்பால், அப்புறம் ஒன்றன் பால். சரிங்களா? அது என்பது என்னது? அனிமல் பீயிங்.
அது தாவரமா இருக்கலாம், இல்ல ஒரு அனிமலா இருக்கலாம், மனிதர்களை தவிர மற்ற எல்லாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இட் அப்படின்னு சொல்லுவோம். அது பாருங்க, அடுத்து அதற்கு நேர்மாறாக பன்மையில் என்ன இருப்பது பாருங்க, தே ஹாவ் ஸ்டடிட். அது பாருங்க, தேன்றதுன்னா அவர்கள் என்று நாம் அதை பலர்பாலாகவும் எடுக்கலாம், அல்லது பலவின் பாலாகவும் அதை எடுக்கலாம். தமிழில் 5 பால் இருக்கிறது இல்லையா? என்ன பால்? ஆவின் பால், ஆரோக்கிய பால், ஜெர்சி பால், அப்படியா, கோமாதா பால், அது ஆண் பால், பெண் பால், பலர்பால், பலவின் பால், ஒன்றன் பால். ஆக பலர்பாலும் பலவின் பாலையும் தான் நாங்க படற்கை பன்மையில் நாம் அதை சொல்கிறோம். இப்ப பாருங்க, ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், யூ ஹாவ். ஆனா இங்க பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்குலர்ல he has, she has, it has. மறுபடியும் ப்ளூரல்ல they have. ஆக மூன்றாவது படற்கை ஒன்றன் ஒருமையில தேர்ட் பர்சன் சிங்குலர்ல நாம் என்ன செய்யறோம், has அப்படின்ற அந்த ஆக்சிலரி வெர்ப், துணை வினை சொல்லை நாம் பயன்படுத்துகிறோம். ஆமாவா? இது ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு செய்தி. சரியாமா? இப்ப பாருங்க, அடுத்தது இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், யூ ஹாவ், he has, she has, it has, then they have. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இன்ட்ரோடக்டரி கான்ஜுகேஷன், அறிமுக வினை கணம் என்று நாம் அழைக்கிறோம். இதை முழுமையாக சேர்த்து ஐ ஹாவ் ஸ்டடிட், வி ஹாவ் ஸ்டடிட், இதை என்ன சொல்றோம் நம்ம, ஆக்சுவல் கான்ஜுகேஷன். ஓகேங்களா? ஆக்சுவல் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொன்னா நடைமுறை வினை கணம் என்று நாம் அழைக்கிறோம். எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவல் கான்ஜுகேஷன், இன்ட்ரோடக்டரி கான்ஜுகேஷன். சோ இப்ப பாருங்க, ஐ ஹாவ் ஸ்டடிட். ஸ்டடி என்பது வினை, படித்தல் என்பது ஒரு வினைச்சொல். பேஸ் ஃபார்ம், பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. அந்த ஒரு வினைச்சொல்ல இறந்த காலத்தில் சொல்லும் பொழுது அது ஸ்டடி அப்படின்ற அந்த ஒரு நிகழ்காலத்தில் சொல்லக்கூடிய ஒரு செயலானது இறந்த காலத்தில் சொல்லும் பொழுது ஸ்டடீட் என்று மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல சொல்லும் பொழுது, அதாவது மூன்றாவது நிலையில சொல்லும் பொழுது அது ஸ்டடீட் என்று தான் இருக்கிறது. அதனால இதை சொல்றோம் ரெகுலர் வேர்ப்ஸ். தீஸ் ஆர் நாட் irregular verbs. பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம் லுக்ஸ் அலைக், சிமிலர். Please cooperate, children. Okay? We are all here for your welfare. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆங்கிலம் பேசணும் அப்படின்றதுக்காகத்தான் இங்க வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நீங்க ஒத்துழைக்கணுமா இல்லையா? சமத்து இல்லையா? நல்ல பசங்க இல்லையா? நீங்க 9th and 10th standard, 6th ல இருந்து 8th standard students are behaving very well. Okay? இந்த யூனிஃபார்ம் நீங்க போட்டிருக்கும் பொழுது, இப்ப நான் லைட் டியூட்டர் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறேன்னு சொன்னா I must behave well. Because I am representing the organization. Similarly, you are wearing your school uniform. You are representing your school. Therefore, you must behave well. சின்ன குழந்தை நல்லா பிஹேவ் பண்ணானுங்க 6th ல இருந்து 8th. இப்ப நீங்க அண்ணா இல்லையா, 9th and 10th standard, you must also behave well. Okay? So இப்ப பாருங்க, I have studied. இப்போ இந்த இதுதான் ஆக்சுவல் கான்ஜுகேஷன், நடைமுறை வினைகணம். இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும். I has studied னு சொல்லலாமா அப்படின்னு கேட்க கூடாது. He has studied தான், I have தான் வரணும். இதுதான் விதி. ரொம்ப விதி விதின்னு சொல்லி இருக்கிறேன்ல, இதுதான் நடைமுறை. இதில் தவறு வருகிற பொழுது நம்முடைய ஆங்கிலம் பிழையானதாக மாறிவிடுகிறது. சரிங்களா? இதெல்லாம் எடுக்காம நான் பாட்டுன்னு உங்களுக்கு கான்வர்சேஷன் அப்படின்னு I can give you plenty of conversations and with the different models, but it will not helpful at all. So இப்ப பாருங்க, I have studied அப்படின்னு சொன்னா என்ன, நான் படித்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். We have studied, நாங்கள் படித்திருக்கிறோம். You have studied, நீ படித்திருக்கிறாய். You have studied, நீங்கள் படித்திருக்கிறீர்கள். He has studied, அவன் படித்திருக்கிறான். அந்த படித்தல் என்பது என்ன, இறந்த காலத்தில் நடைபெற்றது. சரிங்களா? அவன் படித்திருக்கிறான். I know he has studied. I know he has studied அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியும் அவன் படித்திருக்கிறான். புரியுதுங்களா? அவள் படித்திருக்கிறாள், அது படித்திருக்கிறது, அவர்கள் படித்திருந்தார்கள், அல்லது அவைகள்
படித்திருந்தன. சோ ஆகவே மாணவர்களே இப்படி நாம் என்ன அதை மொழிபெயர்க்கலாம். இரண்டாவது ரிட்டன். நான் எழுதியிருந்தேன், நாங்கள் எழுதியிருந்தோம், நீ எழுதியிருந்தாய், நீங்கள் எழுதியிருந்தீர்கள், அவன் எழுதியிருந்தான். she has written. அவள் எழுதியிருந்தாள். it has written. அது எழுதியிருந்தது. they have written. அவர்கள் எழுதியிருந்தார்கள் அல்லது அவைகள் எழுதியிருந்தன. ஆக இவ்வாறாக நாம் பாருங்க, almost I have spent 20 minutes to explain what is a present perfect tense. அடுத்த ரெண்டு ரொம்ப ரொம்ப சுலபமானவைகள் தான். சரியா? அதை வேகமா பாப்போமா நம்ம? Have you copied down? Take a short hints. Okay, next we will see what's called past perfect tense. First rule, to describe an action completed before a certain moment. சரிங்களா? இதுல என்ன தெரியுது நமக்கு இந்த விதியில இருந்துன்னு சொன்னா, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே, அதான் completed before a certain moment, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ஒரு வினையானது முடிந்து பெற்றது. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், செயல் முடிந்து விட்டது. எப்பொழுது? பிஃபோர் a certain moment, குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே. அதான் பாருங்க எடுத்துக்காட்டு, I had met him 5 years ago. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை நான் சந்தித்திருப்பேன். அதான் ஒரே விதி. Shall we see next? To denote the earlier event of the two past events. ரெண்டு இறந்த காலத்தில் நடைபெற்ற செயல்கள். அதுல ஒன்றை நாம் சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றோம், சாதாரண இறந்த காலத்தில். அடுத்த செயல், முதல் செயலை எதுல சொல்றோம்? நிறைவு இறந்த காலத்தில் சொல்கிறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, I had written the letter when my friend arrived. My friend arrived, simple past tense, have it in mind. ஆனா பாருங்க, had written அப்படின்றது என்ன? Past perfect tense. Only 2 rules we have. Past perfect tense very simple, and future perfect tense is very very easy. Very rarely people use future perfect tense. சரிங்களா? ஒரே விதிதான். ஓகேங்களா? அதுவே பயன்படுத்துங்க. இப்ப பாருங்க, இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் பாப்போமா? அதேதான், தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதில் எப்படி இது வித்தியாசப்படுகிறது என்று பாருங்க. Now you compare and contrast and see the difference now. I have னு வந்தது எல்லா இடத்துலயும். ஆனா third person singularல மட்டும் he has, she has அப்படி வந்தது. ஆமாவா? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல குறிப்பா நிறைவு இறந்த காலத்தை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா இடத்திலுமே had என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தி இருப்பதை நீங்கள் நன்கு உணரலாம். சரிங்களா? எல்லா இடத்திலையும் irrespective of the subjective pronouns, they have used had. என்ன மறைச்சிட்டு இருக்கனா? எல்லா இடத்துலயும் பாருங்க had தான் வரும். எல்லா இடத்துலயும் see had. And you know the rule already. It is past participle, the third form of a verb. Verb has 3 forms, right? Base form, past form and past participle form. For example, learn, கற்றல். அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கும்? நம்ம தேர்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவோம்? learn, learned, learned, learned அப்படின்னு சொல்லுவாங்க. learned, நண்டு அந்த மாதிரி கிடையாது. பூண்டு அப்படி சொல்லக்கூடாது. learned, learnt, அவ்வளவுதான். உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும் எப்பவும். சரியா? இப்ப பாருங்க, I had learned. I had learned. நான்
கற்றிருந்தேன். we had learned. நாங்கள் கற்றிருந்தோம். you had learned. நீ கற்றிருந்தாய். you had learned. நீங்கள், அதான் ஒருமை பன்மை வித்தியாசப்படுகிறது. you had learned. நாங்கள் கற்றிருந்தோம். அவன் கற்றிருந்தான். he had learnt. she had learnt. அவள் கற்றிருந்தாள். it had learnt. அது கற்றிருந்தது. அதே பன்மையில் நாம் பார்க்கிற பொழுது they had learnt. அவர்கள் கற்றிருந்தார்கள் அல்லது அவைகள் கற்றிருந்தன என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். ஆக இதுதான் அமைப்பு. This is the structural formation of the past perfect tense. Shall we quickly see the next one? Next slide. So here I have used a word play, verb play. The third form, of course, we arrive, it has played. Okay, singular paranga. I had played. அவன் விளையாடி நான் விளையாடி இருந்தேன். I had played. we had played என்ன? நாங்கள் விளையாடி இருந்தோம். you had played. நீ விளையாடி இருந்தாய். you had played. நீங்கள் விளையாடி இருந்தீர்கள். he had played. அவன் விளையாடி இருந்தான். she had played. அவள் விளையாடி இருந்தாள். it had played. அது விளையாடி இருந்தது. they had played. அவர்கள் விளையாடி இருந்தார்கள் அல்லது அவைகள் விளையாடி இருந்தன. ஓகே, ஆக இந்த காலத்தில் எப்படி ஒரு வாக்கியமானது அமையப்பெறும் என்பதை பார்த்த நாம் அடுத்த காலத்திற்கு நாம் செல்வோம். That is, we call it future perfect tense. Very, very, very simple tense. This is the only tense which has only one rule. ஒரே விதி தான். அது என்ன விதி பாப்போமா? இதை நாம் என்ன சொல்றோம்? நிறைவு எதிர்காலம் என்று அழைக்கிறோம் தமிழில். நிறைவு எதிர்காலம். Future perfect tense. So the first rule indicates that to denote an action, ஒரு செயலை குறிப்பிட்டு சொல்கிற பொழுது, which will be completed. ஆக will be என்ற அந்த வார்த்தையை பார்த்தாலே நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்திலே அந்த செயலானது எதிர்காலத்திலே முடிவடைய போகிறது, நிறைவடைய போகிறது. which will be completed in future by a fixed time. previous rule பாத்தீங்கன்னு சொன்னா indefinite time, not definite time. அறுதியிட்டு சொல்ல முடியாத நேரத்தில் அது முடியும் அந்த செயல். ஆனா எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய இந்த செயல் எப்ப முடியும்? பிக்ஸ்ட் டைம் இருக்கு. எதிர்காலத்தில் இப்ப நீங்க 10ஆம் வகுப்பு மாணவர்கள் என்ன பண்ண போறீங்க? பொது தேர்வு எழுத போறீங்க. எப்ப எழுதுவீங்க? மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் துவக்க வாரத்தில் நீங்க எழுதி விடுவீங்க, தொடங்கி விடுவீர்கள் இல்லையா? அப்ப அறுதியிட்டு சொல்ல முடியும் அந்த நேரத்தை. அந்த நிலைப்பாட்டில் அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் சொல்ல வேண்டிய காலம் என்ன? நிறைவு எதிர்காலம். இங்க பாருங்க, I have given plenty of examples because this has only one rule. Therefore you see, before you reach there I will have gone away. நீ என்னை அடைவதற்குள் நான் இங்கிருந்து நான் இந்த இடத்தை விட்டு போய் விடுவேன். அதான் அறுதிட்டு சொல்ல முடியும் அந்த நேரம். I shall have built my house before March next year. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நான் என்னுடைய வீட்டை கட்டி முடித்திருப்பேன். ஆக இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக என்ன புலப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வினை. இந்த வினை குறிப்பிட்ட நேரமும் அதற்கு சரியாக புலப்பட்டிருக்கும். ஆக இதோடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போமா? பாருங்க, சிமிலர். பர்சன்ஸ், தன்மை முன்னிலை படற்கை,
சிங்குலர் ப்ளூரல் ஒருமை பன்மை. இதுல எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லுக் அட் த introductory conjugation. I will have, we will have, you will have, you will have, he will have, she will have, it will have, they will have. எல்லா இடத்துலயும் have தான் வருது பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் will தான் வருதா? So this is introductory, அறிமுக வினைகணம், introductory conjugation. But you look at the actual conjugation, since it's a perfect tense, நிறைவு காலங்கள், இதில் பயன்படுத்தப்பட்டது என்ன? மூன்றாவது நிலையாக இருக்கக்கூடிய அந்த வினை சொற்கள். இப்ப பாருங்க, ஸ்டடி அப்படின்னு சொன்னா ஸ்டடிட், ஸ்டடிட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் யூஸ்ட். ஓகே, ஐ வில் ஹாவ் ஸ்டடிட். நான் படித்திருப்பேன், நாங்கள் படித்திருப்போம், எதிர்காலம். சரிங்களா? நீ படித்திருப்பாய், நீங்கள் படித்திருப்பீர்கள், அவன் படித்திருப்பான், அவள் படித்திருப்பாள், அது படித்திருக்கும், அவர்கள் படித்திருப்பார்கள் அல்லது அவைகள் படித்திருக்கும். சோ இரண்டாவது வினைச்சொல்லை பயன்படுத்தி அடுத்த ஒரு நிறைவு எதிர்காலத்தின் வாக்கிய அமைப்பை நாம இப்போது பார்ப்போம். ஐ வில் ஹவ் ஸ்லெப்ட் அப்படின்னு என்ன? நான் தூங்கி இருப்பேன். இன்னைக்கு ஒரு 25ஆம் தேதி, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அது எதிர்காலத்தில் நடக்க போற ஒரு செயல் தான். என்ன பண்ணிருப்பீங்க? நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் டெலிவிஷன் ஏதாவது சேனல்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? WWFR எல்லாம் ஏதாவது போகோ சேனல் அந்த மாதிரிலாம். ஸோ ஐ ஹாவ் ஸ்லெப்ட், ஐ வில் ஹாவ் ஸ்லெப்ட் அப்படின்னு நான் தூங்கி இருப்பேன். வி வில் ஹாவ் ஸ்லெப்ட் அப்படின்னு சொன்னா நாங்கள் தூங்கி இருப்போம் பன்மையில். யூ வில் ஹாவ் ஸ்லெப்ட், நீ தூங்கி இருப்பாய். யூ வில் ஹாவ் ஸ்லெப்ட், நீங்கள் தூங்கி இருப்பீர்கள். ஹி வில் ஹாவ் ஸ்லெப்ட், அவன் தூங்கி இருப்பான். She will have slept, அவள் தூங்கி இருப்பாள். It will have slept, அது தூங்கி இருக்கும். They will have slept, அவர்கள் தூங்கி இருப்பார்கள் அல்லது பலவின் பாலில் நாம் சொல்கிற பொழுது அவைகள் தூங்கி இருக்கும் என்று நாம் அதை மொழிபெயர்க்கலாம். So here I concluded perfect forms. All the three perfect forms I have finished. சரிங்களா? நிறைவு நிகழ்காலம், நிறைவு இறந்த காலம், நிறைவு எதிர்காலம். இந்த மூன்றாவது நிலைப்பாட்டில் வகைப்பாட்டில் இருக்கின்ற காலங்களை முடித்து விட்டோம். அடுத்த வாரம் அடுத்த 4வது நிலை வகைப்பாட்டில் இருக்கின்ற காலத்தை நாம் பார்ப்போம். Thank you children.